நான் பேசுவதற்கு முன்னாலேயே வந்து எவ்வளவு நேரம் பேசுவீர்கள் என்று கேட்டார். நான் அவங்ககிட்ட டயத்தை சொல்லிட்டேன். ஒரு ஜீவோ போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஆரம்பித்து இத்தனை மணிக்கு முடிக்கணும். அந்த நேர ஒழுங்கு என்பது அவசியம்தான். ஏன்னா நம்ம காலம் என்ன சொல்கிறோம், பொன் போன்றதுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதன் சொல்கிறாரு, காலம் உயிர் போன்றதுங்கிறார். எனக்கு தெரிந்து மனுஷன் விட்டால் பிடிக்க முடியாதது உயிர் மட்டும்தான். பொண்ணை கூட விற்கலாம், அடகு வைக்கலாம், அடகு வச்சதை மீட்க முடியலைன்னா விட்டுடலாம். நீங்கள் நம்ம குடும்ப பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறது நாடாளுமன்ற பட்ஜெட்டை பார்த்தாலும் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைங்க. டிவியில் வர விளம்பரத்தை வச்சாலே தெரிஞ்சுக்கலாம். விளம்பரம் வாங்குங்கிறாங்க நகையை, அடுத்த விளம்பரம் அவங்களுக்கு தெரியும் வாங்கினா வீட்டில் வைக்க மாட்டாங்க அப்படின்னு, அடகு வைங்க. மூணாவது விளம்பரம் அவங்களுக்கு தெரியும் எங்களால் அடகு வச்சா மீட்க முடியாதுன்னு, அடகு வைத்த நகையை மீட்க முடியவில்லையா, இந்த ஃபைனான்ஸுக்கு வாருங்கள், நாங்களே எடுத்துக்கொண்டு மிச்சம் மீதி இருந்தால் நாக்கில் தடவி விடுறோம். நீங்கள் நகைக்கடை விளம்பரங்களை பார்க்குற பொழுதெல்லாம் எனக்கு ரொம்ப விசித்திரமாக இருக்குங்க. ஒரு உண்மையிலே நடந்த சம்பவங்க. திருச்சியில் ஒரு பெரிய நகைக்கடையில் ஒரு கொள்ளை போயிடுச்சு. அதில் சம்மந்தப்பட்டவர் வேண்டாம், உங்களுக்கே தெரியும். ஏன்னா இப்போ தான் திருவாரூருடைய பெருமையை சொன்னேன்னா, அந்த கடையில் ஒருத்தர் அடிச்சுட்டு போயிட்டார். நம்மால் தான். இந்த ஓனருக்கு என்ன ஒரு குறுகுறுன்னு ஆகிப்போச்சுன்னா, ஏன் தம்பி திருச்சி மார்க்கெட்டில் இவ்வளோ கடை இருக்க, எதுக்கு தம்பி ஏன் கடையை தேர்வு செஞ்ச அப்படின்னு அவர் ஜெயிலே போய் பார்த்து கேட்டிருக்கார். அதுக்கு அந்த தம்பி சொன்னாரா, நீங்கள் தானையா சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன், என் கடையில் வந்து கொள்ளடின்னு நானா சொன்னேன்? இல்லை இல்லை, 4 கடையை பாருங்கள், கடைசியாக நம்ம கடைக்கே வந்துடுங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. நானும் 4 கடையை பார்த்தேன், ஒன்றும் தோதா இல்லைங்கய்யா. உங்கள் கடை தான் இருட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே நல்லா கரெக்டாக உடைக்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு, அதனால் உங்கள் கடைக்கு வந்தேன்னு சொன்னதாக ஒரு செய்தி. ஏன் இந்த வெல்லும் சொல்லுனா என்னங்க, வேறு ஒன்றும் பெருசாக சொல்ல போகிறது இல்லைங்க. நல்ல சொற்களை பேசுங்க. உங்ககிட்ட பேசுகிற மனுஷன்ட்டு 4 நல்ல நம்பிக்கையை கொடுத்து அனுப்புங்க. சில பேர்கிட்ட பேசுனா உடனேங்க நமக்கு உடனே போய் தற்கொலை பண்ணிக்கலாங்கிற மாதிரி பேசுவாங்க. எந்த நேரமும் ஒரு அவநம்பிக்கையை முதுகிலே சுமந்து கொண்டே இருப்பார்கள். சமூகத்தில் எனக்கு ஒரு விபத்து நடந்துச்சுங்க. நான் வண்டியில் போனேன். அதே போல் என்ன மாதிரியே ஒருத்தர் வண்டி ஓட்ட தெரியாதவர் வண்டியில் வந்தார். 2 வண்டியும் மோதி கீழே விழுந்துட்டா, காலில் ஒரு சின்ன முறிவு. நான் கட்டு போட்டு படுத்திருக்கேங்க. நான் அப்போ தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த நலம் விசாரிக்க வர்றவங்க பல பேர் நம்ம நலமாகணும்னு நினச்சி வர்றவங்க இல்லை, இவன் இப்படியே படுத்துட மாட்டானா அப்படின்னு நினச்சி வர்றவங்க தான் அதிகம். அது சும்மா சின்ன கட்டு தான், இருந்தாலும் டாக்டர் கொஞ்சம் பீஸுக்காக பெரிய கட்டாக போட்டு விட்டார். எனக்கு கால் வலியை விட மாவு கட்டு வலி அதிகமாக இருந்துச்சு. உடனே அவர் வந்து சொன்னார், எந்த கால்? வலது கால். அடடா, வலது காலா? இடது காலாக இருந்தாலும் பரவாயில்ல, இதெல்லாம் நானாயா தீர்மானிக்க முடியும்? அடித்து மோதும் பொழுது, அண்ணே வலது கால் வேணாம்னே, இடது காலில். அடுத்து எந்த இடத்துல? இந்த கணுக்கால் முழியில். ஐயா, கொஞ்சம் மேலேயோ கீழேயோ இருந்தாலும் பரவாயில்ல. ஏங்க இது அசைஞ்சு அசைஞ்சு ஆறாதுங்க. நான் சொன்னேன், இல்லைங்க டாக்டர் சொன்னார், ஒரு 15 நாள் இருந்தால் போதும், அப்புறம் கட்டாக ஊத்துறேன், அதிகபட்சம் 3 மாதத்தில் சரியாயிரும். டாக்டர் அப்படி தாங்க சொல்லுவார். எங்கள் பெரியப்பா ஒருத்தர் இப்படி தான் காலை முடிஞ்சிச்சு, 3 வருஷமாக கிடக்கிறாரு, எந்திரிச்சு நடக்கவே முடியலை. என்னன்னா நான் எந்திரிச்சு நடக்கக்கூடாதுங்கிற முடிவோடவே வந்திருக்கான். இப்படி ஆளுகள் இருக்காங்க. அதே போல் ஒரு முறை எனக்கு மஞ்சக்காமாலை வந்து மருத்துவமனையில் படுத்திருக்கேன். என் மாப்பிள்ளை ஒருத்தன் 13 ரூபாய்க்கு 2 சாத்துக்குடியை பிடிச்சிட்டு வந்துட்டான். அதை கொண்டாந்து வச்சுட்டு, என்ன மாப்பிள்ளை மஞ்சக்கா மாலையா? ஆமையா, ஒன்றுக்கு மஞ்சளாக போமையா? இது பெரிய ஆராய்ச்சியாளர். ஆமையா, கையெல்லாம் மஞ்சளாக இருக்குமையா, கண்ணெல்லாம் மஞ்சளாக இருக்குமையா, எல்லா சிம்டம்ஸும் சொல்கிறான். நான் உடனே சொன்னேன், ஏன் மாப்பிள்ளை கரெக்டாக சொல்கிறிய, உனக்கு எதுவும் மஞ்சக்கா மாலை வந்துருச்சா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொல்கிறான், எனக்கு ஏன் வருது, நான் எவன் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன், நான் எவன் குடியை கெடுத்தேன், எனக்கு எதுக்கு மஞ்சக்கா மாலை வரப்போகுதுங்கிறான். இப்போ நான் எவன் குடியை கெடுத்தேன், எவன் சோத்தில் மண்ணள்ளி போட்டேன், இப்படிப்பட்ட ஆறுதலை நீ சொல்லலைன்னு யார் அழுதா? நண்பர்களே, ஒவ்வொரு நாளும் கணுவின் கணுக்களில் கூட நம்பிக்கை என்கிற முடிச்சு இருக்கிறது.
யோசித்து பார்த்தீங்கன்னா வள்ளுவன் என்ன சொல்கிறான்? இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்ல வார்த்தைகள் இருக்கிற பொழுது அதை விடுத்து நீங்கள் தவறான வார்த்தைகளை அல்லது பலனற்ற வார்த்தைகளை சொல்வீர்களே ஆனால் அது கனி இருக்க காய் கவர்ந்தற்று என்பது வள்ளுவ பேராசனுடைய. நீங்கள் சொல்வன்மை அப்படின்னே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கான். சொல்வன்மை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வள்ளுவன் எழுதியிருக்கிறான். ஒரு பேச்சு எப்படி இருக்கணுமா? எங்களுக்கெல்லாம் சொல்கிறான் வள்ளுவன், ஒரு பேச்சு எப்படி தெரியுமாடா இருக்கணும்? வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்படணும். ஆஹா அருமையாக பேசினாரியா, 4 நல்ல செய்தியை கேட்டு போனோம்யா. வந்தவங்கெல்லாம் சந்தோஷப்படணும், வராத ஆளுக வருத்தப்படணும். அடடா நான் வரலாம்னு நினச்சேன்யா, ஒரு அவசர வேலையாக போயிடுச்சுன்னு சொல்லணும். வந்தவங்க மகிழ்ச்சியாகவும் வராதவர்கள் வருத்தத்தோடும் போகணும் ஒரு பேச்சு. ஆனால் சமயத்தில் ரிவர்ஸாக மாறி அமைஞ்சிடும். வந்தவங்கெல்லாம் வருத்தப்பட்டு அப்போவே வீட்டில் சொன்னாங்க மிளகா பொடி அரைக்க சொல்லி, நான் தான் தெரியாமல் போய் இவட்ட சிக்கிட்டேன். காதை தொட்டு தொட்டு பார்க்குறேன், ரத்தமாக வடியுது அப்படின்னு வந்தவங்கெல்லாம் வருத்தப்பட்டு, வராதவங்க எனக்கு தான் அப்போவே தெரியுமே, இவன் மூஞ்சியை போஸ்டரில் பார்த்த உடனே அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தானேனா, நீ ஏன் போய் சிக்கின அப்படின்ற இது வள்ளுவன் சொல்கிறாங்க. ஒரு சொல் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் நண்பர்களே, நம்முடைய வள்ளுவன் சொல்கிறான், அந்த சொல்லை வெல்கிற பிரிதொரு சொல் இல்லாமல் இருக்க வேண்டும். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நினைக்காதீங்க. தமிழில் மொத்தம் எத்தனை வார்த்தைகள் இருக்குது தெரியுமா? யாராவது கை உயர்த்தினீங்கன்னா என் சொந்த செலவில் நான் ஒரு புத்தகம் வாங்கி தரேன். தமிழில் எத்தனை சொற்கள் இருக்கிறது? சும்மா குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். ஒருத்தர் சொல்கிறார், இதுக்கு தான் நான் வர்றதே இல்லை. நண்பர்களே, சமீபத்திய முடிவின்படி தமிழ் கலைக்களஞ்சியத்தின்படி தமிழிலே 4,25,000 வார்த்தைகள் இருக்கிறது. ஆங்கிலத்திலே கூட இவ்வளவு சொற்கள் இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். 4,25,000 வார்த்தைகள். நாம் காவிரி கரையில், நானும் காவிரி கரையை சேர்ந்தவன் தான். நான் பிறந்தது தஞ்சை மாவட்டம் தான், வாக்கப்பட்டது தான் மதுரை மாவட்டம். நானும் கோவலனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. கோவலம் இங்கே பிறந்து மதுரைக்கு பிழைக்க போன மாதிரி நானும் மதுரைக்கு பிழைக்க போனேன். நல்ல வேளை இது வரைக்கும் என் கழுத்தை விட்டு வச்சுருக்கேங்க. நீங்கள் ஒரு சொல் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், சொல்லின் செல்வன். நீங்கள் கம்பராமாயணத்தில் கம்பன் எவ்வளோ வார்த்தை பயன்படுத்தியிருக்கான் தெரியுமா? 1.5 லட்சம் வார்த்தைகள் நண்பர்களே. 1.5 லட்சம் வார்த்தைகளை நம்முடைய மண்ணான தேரெழுந்தூரிலே பிறந்த கவி சக்கரவர்த்தி கம்பன் ராமாயணத்திலே பயன்படுத்தி இருக்கிற ஒட்டுமொத்த வார்த்தைகளின் எண்ணிக்கை 1.5 லட்சம். அதில் உலகத்தின் மிகச்சிறந்த நாடக மேதையான ஷேக்ஸ்பியர் கூட அந்த வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. அவன் யாரை தெரியுமா? சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமாயணத்தில் யாரை சொல்லுவோம் தெரியுமா? அனுமனை சொல்லுவாங்க. அனுமன் தான் சொல்லின் செல்வன். நீங்கள் அனுமன் தான் போய் அசோகவனத்திலே சிறை இருந்த சீதா பிராட்டியை கண்டுபிட்டு வருகிறார். போய் தேடி திரிஞ்சு பல பேரும் பல திசைக்கு போகிறாங்க. அனுமனுடைய கண்ணுக்குத்தான் அன்னை ஜானகி தென்படுகிறாள். சீதா பிராட்டியை பார்த்து விட்டு அனுமன் இறங்குகிறார். ராமன் அனுமனுடைய முகத்தை ஆவலோடு நோக்குகிறான். என்ன செய்தி கொண்டு வரப்போகிறோம்? சில பேர்கிட்ட ஒரு வேலையை அனுப்புனீங்கன்னு வைங்களேன், என்னடா போன வேலை என்னாச்சு? போனேனா, அவன் அந்த பொருளை வாங்கினானா இல்லையான்னே சொல்ல மாட்டான். போனேனா, பஸ்ஸு குறுக்க வந்துச்சு, சரிடா, அப்புறம் நாய் ஒன்று இந்த பக்கம் போச்சு, கடைசியாக இல்லை அந்த பக்கம் ஒரு சைக்கிளில் ஒரு எல்லா விவரமும் சொல்லுவான். கடைசியாக அந்த பொருள் இல்லைன்ட்டாங்க அப்படிம்பான். இந்த ஒரு வார்த்தை தாங்க. ஜானகியை கண்டுபிடித்தானா இல்லையா என்ற அனுமனுடைய முகத்தை பார்த்த உடனேயே கம்பன் சொல்லுகிறான், கீழே உட்கார்ந்த உடனேயே ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்க. அதுவரை ராமனை கடவுளாக கருதிய அனுமன் ராமனின் முன்னால் மண்டியிட்டு சீதை இருக்கிற திசை தென் திசை இலங்கையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டானாம். இதன் பொருள் என்ன தெரியுமா? நேற்று வரை உன்னைத்தான் நான் கடவுள் என்று நம்பிக்கொண்டிருந்தேன், ஆனால் உன்னுடைய மனைவி ஜானகியை பார்த்த பிறகு அவள்தான் பெருங்கடவுள் என்று நினைக்கிறேன். எனவே அவள் இருக்கிற திசையை நோக்கி நான் கையெடுத்து கும்பிட்டு விட்டு வார்த்தை எழுதுமா சொன்னான், கண்டேன் அப்படின்னா. ஆளை பார்த்தாச்சியா? இருக்காங்கய்யா. கண்டேன் சீதையை. என்னதான் ராமனாக இருந்தாலும் கூட இவ்வளவு காலம் காணாமல் போன நம்முடைய மனைவி சீதை
அதே கற்பொழுக்கத்தோடு இருப்பாளா என்கிற அந்த ஆண் மனசு ராமனுக்கும் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட அனுமன் சொல்லுகிறான், கண்டேன் சீதையை கற்பினுக்கு அணியை என்று முடித்தான். 4 வார்த்தையிலேயே ஒட்டுமொத்த சீதையினுடைய கேரக்டரையும் இருக்கிறாள் என்பதையும் அவள் உன் நினைவாகத்தான் இருக்கிறாள் என்பதையும் சேர்த்து சொல்லிவிடுகிறான். அதனால்தான் கம்பன் அனுமனை சொல்லின் செல்வன் அப்படிங்கிறான். அதே ராமாயணத்தில் இன்னொரு காட்சிங்க, தாடகையை ராமன் கொள்கிறான். அது எப்படி தெரியுமா சொல்கிறான்? இதே கலைஞர் தாங்க. ஒரு முறை கேட்குறாங்க, அரசியலில் இவ்வளவு காலமாக இருக்கீங்களே, எப்படிங்க இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க? ஒரு நிருபர் கேட்குறாரு. அதுக்கு கலைஞர் சொல்கிறாரு, மகாபாரதத்தில் வருகிற விஜயனுக்கு வில் பவர்னு சொல்லுவாங்க. அவருடைய வில் தான், வில்லுக்கு ஒரு விஜயன்னு சொல்லுவோம்ல, அந்த அர்ஜுனனுக்கு வில் பவர், இந்த கருணாநிதிக்கு வில் பவர் அப்படின்னு சொன்னார். உள்ளத்து உறுதி தான் என்னுடைய அரசியல் வாழ்க்கை, பொது வாழ்க்கைக்கு என்னுடைய வில் பவர் தான் காரணம் என்று சொன்னவர் கலைஞர். தாடகையை அனுமனுடைய ராமனுடைய வில் அம்பு எப்படி போகுதுன்னா, அந்த எடுத்து இது பண்ண உடனே கம்பன் சொல்றான், ஒரு சொல் எப்படி போகுமோ அதை விட வேகமாக அந்த அம்பு போனது அப்படிங்கிறான். ஒரு சொல் வெளியே போயிடுச்சுன்னு வைங்களேன், அது திருப்பி எடுக்கவே முடியாதுங்க, அவ்வளோதான், போனது தான். அதனால தான் கண்ணதாசன் சொல்லுவான், சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை. அந்த மாதிரி கடைசியாக சொல்கிறான், தாடகையினுடைய உடலை ராமனுடைய அம்பு குத்தி கிழித்து கொண்டு முதுகுப்புறமாக எவ்வாறு வெளியேறியதான் முட்டாள்கள் காதில் சொல்லப்பட்ட அறிவுரை எப்படி இந்த காதில் புகுந்து அந்த காதில் வேகமாக போகுமோ அதே போல் தாடகையினுடைய உடலுக்குள்ளே புகுந்த அம்பு வெளியே போனது. நீங்கள் முட்டாள்கள்கிட்ட மட்டும் அறிவுரை சொல்கிறது மாதிரி ஒரு முட்டாள்தனம் எதுவுமே கிடையாதுங்க. இதுக்கு தான் தமிழில் பரமார்த்த குரு சீடர்கள் கதைக்குன்னே எழுதி வச்சுருக்காங்க. ஒரு குருநாதர் இதில் போகிறார், குதிரையில் கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்த உடனேயே எவனும் சீடர்கள் கண்டுக்கலை, ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலை. கீழே விழுந்தா தூக்கணும்னு சொல்லலை, அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு குரு எந்திரிச்சு, ஏண்டா அப்படி கண்டுக்காமல் போகிறீங்க, குதிரையை உட்காந்து யாராவது கீழே விழுந்தா தூக்க வேணாமாடா அப்படின்ட்டு இருக்காரு. அப்படியா கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் குருநாதர் ஏறி போயிட்டே இருக்காருங்க. அவர் அந்த இதுக்கு போகிறாரு, குடிலுக்கு. ஒவ்வொருத்தரும் 2 மூட்டையை சுமந்துட்டு வந்திருக்காங்க. என்னன்னா, குதிரை போட்ட சாணத்தை பூரா கட்டி அள்ளிட்டாங்க. அவர் தானே சொன்னார் எது கீழே விழுந்தாலும் அள்ளணும்னு. குருநாதரை விட்டுட்டு குதிரை சாணி அள்ளியிருக்காங்க. இதை மனசில் சொல்லிட்டு தான் கம்பன் சொல்கிறான், முட்டாளுக்கு சொல்லப்பட்ட அறிவுரை எப்படி இந்த காதில் புகுந்து அந்த காதில் போகுமோ அதுபோல தாடகையினுடைய உடலை துளைத்து கொண்டு ராமனுடைய அம்பு போனது அப்படின்னு கம்பன் பேசுகிறான். நண்பர்களே, நீங்கள் இந்த சொல் என்கிற வார்த்தையில் எத்தனை சினிமா பாட்டு இருக்கு யோசிச்சு பாருங்க. நான் சொன்னேன்ல கண்ணதாசனை, சொல்லாத சொல்லுக்கு விலையேதும் இல்லை, விலையேதும் இல்லை. அந்த பாட்டு முதல் வரி தெரியுமா உங்களுக்கு? ஒரு காதலனும் காதலியும் கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும் அப்படின்னு பெண் தான் பாடுவா. ஆணுக்கு அதிகபட்ச வேலை என்ன? இந்த மட்டும் போட கற்றுக்கிட்டோம்னா நம்ம குடும்ப வண்டி பிரச்சனை இல்லாமல் ஓடிடும். இது கண்ணதாசனுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு. நீங்கள் இன்னொரு படம்ங்க, அந்த படத்தை ஸ்ரீதருடைய படம், அதில் ஒரு இதே சொல் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து ஒரு பாட்டு போட்டிருப்பார். அதில் முத்துராமன் ஒரு நோயாளி கணவன், கல்யாண்குமார் பழைய காதலன், தேவிகாவுக்கு கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவான் இல்லையா? ஒரே ஒரு ரூமுக்குள்ளே வச்சு எடுக்கப்பட்ட ஷாட்டுங்க அந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் அப்படிங்கிற படம். ஒரு பாட்டு எப்படி எழுதணுங்கிறத கண்ணதாசன் தான் தெரிஞ்சுக்கணும். அவன் சொல்கிறான், நான் இறந்து போய்விட்டால் நீ மறுமணம் செய்து கொள்ள வேண்டும். உடனே கண்ணதாசன் எழுதியிருப்பார், சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே. அடுத்து எழுதியிருப்பார், இன்னொரு கைகளிலே யார் யார் நானா என்னை மறந்தாயா. இன்னொரு எழுதியிருப்பாருங்க, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா,
தெருவினிலே விழுந்தாலும் அதை வேறொரு கை தொடலாமா என்று எழுதியிருப்பார். இது கண்ணதாசனுடைய பாட்டு தான். என்னை கேட்டால் விதவை திருமணம் என்பது மிகச்சிறந்தது, அது வேறு விஷயம். அது குறித்து பிரதாபா முதலியார் சரித்திரத்திலேயே முன்சி வேதநாயகம் பிள்ளை எழுதியிருக்கிறார். நான் அதுக்குள்ளே போகலை, இந்த பாட்டுக்காக சொல்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, தொண்டையிலேயே இருக்கு மாப்பிள்ளை வரமாட்டேங்குது சொல்லுவாங்க, சொன்னால் பிரச்சனை ஆயிருமோ. அதுக்கு ஒரு பாட்டு கண்ணதாசன் எழுதினார். சொல்லத்தான் நினைக்கிறேன், உள்ளத்தால் தவிக்கிறேன், வாயிருந்தும் சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கிறேன். ஏதோ சொன்னா வம்பாயிருமோ. இப்படி எத்தனை தர்ம சங்கடத்தை நம்ம ஒரு சொல் தாங்க. நீங்கள் 2ஆம் உலகப் போர் சமயத்தில் அமெரிக்கா வந்து 2 அணுகுண்டுகளை போட்டு ஹிரோஷிமா நாகசாகி என்கிற 2 ஜப்பானிய நகரங்களை அழித்தது என்பது நமக்கு தெரியும். இது குறித்து ஒரு செய்தி, இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை. மொழி சிக்கல் என்பது பெரிய சிக்கலுங்க. நான்லாம் +2 முதல் மாணவன். அப்போ அது வரைக்கும் பொருளாதாரம் படித்ததுனால எங்களுக்கு இங்கிலீஷ்லேருந்து தமிழில் எழுதி கொடுத்தாங்க. யாரோ ஒரு பொருளாதாரம் தெரியாத தமிழ் ஆசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க போல தெரியுது. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கவர்மெண்ட் பிளே எ பிக் ரோல் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இதுக்கு என்ன எழுதிருக்கணும், பொருளாதார வளர்ச்சியிலே அரசாங்கம் ஒரு முக்கியமான பங்கினை வகிக்கிறது. இந்த அப்படியே இந்த சில கூகுள் மொழிபெயர்ப்பு மாதிரி அப்படியே மொழிபெயர்த்துட்டான். அரசாங்கம் விளையாடுவதற்கு எப்போதும் ஒரு உருளையை கையிலே வைத்திருக்கிறது. ரோல்னா உருளை தானே. இதே மாதிரி 2ஆம் உலகப் போர் சமயத்தில் நண்பர்களை ஜப்பான் கேட்டாங்க, நீ சரணடையிறியா இல்லைன்னா உன் நாட்டில் குண்டு போடட்டோம்னா அமெரிக்காக்காரன் கேட்டானா. அதுக்கு ஜப்பான்காரன், நாங்கள் உங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் அப்படின்னு எழுதி அனுப்பியிருக்காங்க ஜப்பான் மொழியில். யாரோ ஜப்பான் மொழியும் இங்கிலீஷும் தெரிஞ்ச ஒரு ஆள் சரியாக புரிஞ்சிக்காம உங்கள் கோரிக்கையை பரிசீலிக்கிறோம் என்கிறத சொன்ன உடனே உங்கள் கோரிக்கையை நிராகரிக்கிறோம் எழுதி கொடுத்துட்டாங்க. அதன் பிறகுதான் ஹிரோஷிமாவிலும் நாகசாகியிலும் அமெரிக்கா குண்டு வீசி அதனுடைய பாதிப்பு இன்று வரை இருக்கிறது என்பது வரலாற்று செய்தி. அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியலை, ஒரு வரலாற்று செய்தியாக ஓடிக்கிட்டு இருக்கு. இதே போல் ஒரு காலத்தில் விடுதலை போராட்ட காலத்தில் ஒருத்தர் கேரளாவிலேருந்து ஒரு மிதவாத காங்கிரஸ்னு சில பேர் இருப்பாங்க, தீவிரவாத காங்கிரஸ் சில பேர் இருப்பாங்க. இப்போ கோபாலகிருஷ்ண கோகலே போன்றவர்கள் எல்லாம் மிதவாதிகள்னு சொல்லுவாங்க, திலகர் போன்றவர்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொல்லுவாங்க. மாயாண்டி பாரதின்னு ஒரு பெரிய அறிஞர் இருந்தார். ஒருத்தர் மிதவாத காங்கிரஸ் சேர்ந்தவர் பேச வந்திருக்கார். அவர் சொல்கிறாரு, நம்மெல்லாம் சுதந்திர போராட்டத்தை அமைதியாக நடத்தணும். இந்த மொழிபெயர்த்தவருக்கு வேறு சிந்தனை. இவர் என்ன சொல்கிறாரு, மயிலேன்னா இறங்க போடாது, இறங்கி அடித்தா தான் காரியம் நடக்கும், அகிம்சை தான் நம்ம பின்பற்ற வேண்டிய தத்துவம். இவர் சொல்கிறாரு, அகிம்சையால் ஒன்றும் ஆகாது, ஒரு கை பார்த்தா தான் உண்டு அப்படின்னு. இவர் பாட்டுக்கு பேசிட்டு அந்த ஒரிஜினல் மிதவாதை பற்றி இறங்கியிருக்காரு. போலீஸ் அவரை கைது பண்ணிடுச்சு. அவருக்கே ஒன்றும் புரியலை. எல்லாம் அமைதியாக இருக்கணும்னு தான் நான் சொன்னேன், நீ அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன், எங்களுக்கு என்ன தெரியும். அந்த ஆள் மொழிபெயர்த்து சொன்னவன் வெடிகுண்டு வீசுங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான், அதை பூரா நீ பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு ஒரு மாயாண்டி பாரதிங்கிற கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், சிந்தனையாளர். நண்பர்களே, இந்த வெல்லும் சொல் என்பது அப்படின்னா மனிதனுக்கு நம்பிக்கை தருவதாக. இந்த ஒன்றும் இல்லைங்க, டால்ஸ்டாய்கிட்ட ஒருத்தர் பிச்சை கேட்குறாங்க. டால்ஸ்டாய் உலகத்தினுடைய மிகப்பெரிய அறிஞன். நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஈகோ, நமக்கு ஒரு தன் அகங்காரம் இருக்கு இல்லையா, அது அழியணும். ஒரு நாள் பூங்காவில் வந்து டால்ஸ்டாய் உட்காந்து ஏதோ சிந்திச்சுக்கிட்டு இருக்காரு. மேரின்னு ஒரு குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு. உடனே டால்ஸ்டாய் சொல்கிறாரு, இந்த மேரிக்கு விளையாட ஆள் இல்லைங்க. உடனே இவர் யார், டால்ஸ்டாய் அண்ணா கரீனா எழுதினவர், போரும் வாழ்வு எழுதினவர், யாரோ ஒரு பெரியவர் உட்காந்துருக்காரு. போய் இந்த தாடியை பிடிச்சிருக்கு, தாத்தா ஏன் சும்மா உட்காந்துருக்கா, விளையாடலாமா. உலகப்பெரிய எழுத்தாளர், அது தாத்தா பெருசு மூத்தவர், வா விளையாடுவோம். இவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல, சரி வா போங்கிறாரு. டால்ஸ்டாயை குப்பரை போட்டு மேலே ஏறி உட்காந்துருச்சது. பச்சை குதிரை தாண்டுது, தாடியை பிடிச்சி இழுக்குது, 2 குத்து விடுது. நீ பார்த்தா எங்கள் தாத்தா மாதிரியே இருக்கேன்னு. இவருக்கு சொல்லவும் முடியலை, மெல்லவும் முடியலை. மேரிக்கிட்ட போய் நான் தான் அண்ணா கரீனா எழுதினேன், இருக்கட்டும் இப்போ என்ன கும்மி முதல்ல பார்த்துக்குவோம் அப்புறம் அப்படின்ற அந்த பிள்ளை. கடைசியாக போகிறப்ப டால்ஸ்டாய் இருட்டிடுச்சு. அவங்க பெற்றோர்கள் வந்துட்டாங்க. டால்ஸ்டாய்க்கு இருந்தாலும் ஒரு ஈகோ இருக்கும்ல, எழுத்தாளன், என்னடா இந்த குழந்தைக்கு தெரியலேன்னு. பாப்பா நீ வீட்டில் போய் சொல்லு, நான் பூங்காவில் டால்ஸ்டாய் கூட விளையாண்டேன்னு சொல்லு, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு மேரி சொன்னாலாம், நீனும் உங்கள் வீட்டில் போய் சொல்லு, நான் மேரி கூட விளையாண்டேன்னு, எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னாங்களாம். இந்த குழந்தைக்கு டால்ஸ்டாய்க்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க.
தன்னகங்காரம் இல்லாத குழந்தைகள். அதனால தான் சித்தம் சிசுன்னு சொல்கிறான். சித்தம் சுத்தம், அதனால தான் சிசு. யோசிச்சு பார்த்தா அந்த சொல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த குழந்தைகள் முதல் பேசுகிற முதல் வார்த்தை இருக்கு இல்லையா, தமிழில் தாங்க அவ்வளவு பெரிய. நான் சொன்னேன்ல, 4.25 லட்சம் வார்த்தை இருக்குங்க. சிவகலைன்னு ஒரு இடம்ங்க, பொருணை நதி கரையில். நம்ம ஊர் காவேரின்னா அது தாமிரபரணி கரையில். இங்கே கூட நம்முடைய அதிகாரியை நான் கேட்டேன், நீங்கள் எந்த ஒரு மாவட்டமான? ஈரோடுன்னு சொன்னாங்க. அங்கேயும் கொடுமணல்ல அகழ்வாய்வுகள் நடக்குது. ஏன் தமிழ்னு பேசுகிறோம், ஏன் சொல்லுன்னு பேசுகிறோம்? விவிலியத்தில் ஒரு வார்த்தை வரும், ஆதியிலே ஒரு சொல் இருந்தது அப்படின்னு வரும். விவிலியத்தில் இன்னொரு சொல் வரும், பொருத்தமான நேரத்தில் சொல்லப்படுகிற நல்ல சொற்கள் தங்கத்தட்டிலே வைக்கப்படுகிற வெள்ளிக்கனிகள் என்று விவிலியம் பேசும். பொருத்தமான இடத்துல பொருத்தமான வார்த்தையை பேசணும். அந்த கொடுமணலில் கிடைக்கப்பட்ட அந்த மண் பாண்டங்கள், இப்போ நான் குடியிருக்கிறது வைகை கரையில், கீழடி நடந்து போகிற தூரம் தாங்க. அங்கே நிறைய மண் ஓடுகள் கிடைக்குதுங்க. நம்முடைய மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்திருக்கிறார். உண்மையிலேயே அந்த செயலுக்காக அவரை நெஞ்சார பாராட்ட வேண்டும். ஏன் தெரியுமா, அது ஒன்றும் இல்லைன்னு ஊற்றி மூட பார்த்தாங்கங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருங்காட்சியகம், வர்றவெல்லாம் மிரண்டு போகிறான். அங்கே என்ன தெரியுமா கிடைக்கிது? கீழடியில் கருப்பு சிவப்பு கலந்த ஓடுகள் கிடைக்கிறது. நீங்கள் கருப்பு சிவப்புனா வேற ஒன்றும் புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா இதே மாதிரி ஒரு மேடையில் வாலியினுடைய புத்தக வெளியீடு வைரமுத்து சொல்கிறாரு. வாலி ஒரு பெரிய குசும்புக்காரருங்க. வாலியை பார்த்து வைரமுத்து சொல்கிறாரு, இவர் ஸ்ரீரங்கத்து சிவப்பு. யார்? வாலி. நான் வடுகப்பட்டி கருப்பு அப்படிங்கிறார். வைரமுத்து நல்லா கருப்பாக இருப்பார், வாலி நல்லா சிகப்பாக இருப்பார். இவர் ஸ்ரீரங்கத்து சிவப்பு, இவர் நான் வடுகப்பட்டி கருப்புன்னார். உடனே கலைஞர் சொன்னார், அதான் 2 பேரும் எங்கூட இருக்கீங்கன்னார். அப்படி அவர் வாய் ஜாலத்தில் சிறந்தவர்ங்கிறது வைங்களேன். அங்கே கிடைக்கிற ஓடுகளில் வந்து அந்த சுட்ட மண் ஓடுகள்ங்க கிடைக்குதுங்க. அதில் பூரா அது எந்த ஓடும் பிளைனாக இல்லைங்க, எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு அன்னம் வரையப்பட்டிருக்கு, மயில் வரையப்பட்டிருக்கு, பூக்கள் வரையப்பட்டிருக்கு. அன்றைக்கு தண்ணீர் சுமக்க நம்முடைய ஆதி தமிழச்சிகள் பயன்படுத்திய அந்த பானைகளில் கூட ஒன்று கூட பிளைனாக இல்லை, இதையும் எழுதி வச்சுருக்காங்க. சில பானைகளில் கோதை என்று பெயர் எழுதப்பட்டிருக்கு, சில முக்கியமான பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் நண்பர்களே? கீழடியினுடைய காலம் 2000க்கு முந்தியது 2500 வருஷம் இருக்குங்கிறாங்க. இதனுடைய பொருள் என்னவென்றால், 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த தமிழ் மண்ணில் வாழ்ந்த பெண்கள் எழுத படிக்க தெரிந்திருக்கிறார்கள் என்று பொருள். சங்க இலக்கியம் அளவுக்கு பெண் பார் புலவர்கள் வேறு எந்த மொழியிலும் இல்லை நண்பர்களே. இங்கே ஔவை பெருமாட்டி இருக்கா இல்லையா, ஔவை வந்து பல ஔவை இருக்காங்க. சங்ககால ஔவை வேறு, புராண கால ஔவை வேறு. ஒரு மன்னனை பார்க்க ஔவை போகிறா. எவ்வளோ ஒரு பெண் கவிஞருக்கு சுயமரியாதையை பாருங்கள். அவன் என்ன சொல்கிறான், வரட்டுமையா புலவர் தானே உட்கார சொல்லியா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் வந்திருப்பாங்கிற மாதிரி சொல்கிறான். ஔவை சொல்கிறா, யார் யா நீ? எத்திசை செலினும் அத்திசை சோற, நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும், நீ எல்லாம் ஒரு ஆளாடா, அப்பாட்டக்கர் போடா, வேலையை படுறா அப்படின்னு கம்பீரமாக நடந்தவள் அன்றைய ஆதி தமிழச்சி ஔவை. அதுதானே அதியமானும் ஔவையும் அந்த நெல்லிக்கனியை பரிமாறிக்கொண்டார்கள். நீங்கள் கீழடியிலுடைய அந்த பக்கம் தாமிரபரணி கரையில் ஒரு இது கிடச்சிருக்குங்க சமீபத்தில். ஒரு என்னன்னா, ஒரு முதுமக்கள் தாலி. முதுமக்கள் ஒரு காலத்தில் நம்ம ஒரு காலத்தில் இறந்து போனவங்கள அந்த பானைக்குள்ளே வச்சு தான் புதைச்சிருக்காங்க. ஒரு நம்பிக்கை உண்டு, செத்த பிறகு இவங்க திம்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் அந்த பானைக்குள்ளே வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பானை கிடச்சிருக்குங்க. இந்த பானைக்குள்ளே வச்ச எல்லாம் போயிடுச்சு, உள்ளே வச்ச ஆலையும் காணும், எலும்பு கூட மிஞ்சலை. 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன. ஆனால் ஒரே ஒரு நெல்மணி, இங்கே கூட நண்பர் பேசும்பொழுது சொன்னாங்க இல்லையா, ஒரே ஒரு நெல்மணி மட்டும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அதை எடுத்து கரிம ஆய்வுக்கு உட்படுத்தியப்பட்ட பொழுது நண்பர்களே, அந்த ஆய்வு சொல்கிறது இந்த நெல்லின் வயது 2300 ஆண்டுகள். நான் கேட்கிறேன், ஏதோ தமிழ் என்பதற்காக அல்ல, இந்த மண்ணிலே கிடைத்த ஒரு நெல்லின் வயதே 2300 என்றால் நீங்களும் நானும் பேசுகிற தமிழ் சொல்லின் வயது என்னவாக இருக்கும் என்பதை தயவு செய்து யோசித்து பாருங்கள். ஒரு வார்த்தையை எங்கே, எப்படி, எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது முக்கியமானது. யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிலுக்கு பட்டு. இங்கே 32 பல்லு இருக்குங்க, கொஞ்சம் வயசாக 1 2 குறையும், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. யாரும் டாக்டர் இருந்தால் கோச்சிக்காதீங்க. பல் டாக்டர் எடுத்துகிட்டு போனாராம், கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக பீஸை வாங்கியிருக்காரு.
சொன்னாங்களே, என்னங்க இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் சொன்னானே அந்த பல் டாக்டர் நல்லா சொத்தை பிடுங்குவாருன்னு. அவன் சொன்ன சொத்து வேற, இவன் சொன்ன சொத்து வேற. அந்த பல் டாக்டர் நல்லா சொத்தை பிடுங்குவாருன்னு சொன்னல, இதே சொத்தையே பிடுங்கல பரவாயில்லையா, சொத்தையிலேயே பிடுங்கி விட்டார் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த பல்லு வச்சு கூட வயசருடைய காலத்தை கண்டுபிடிக்க முடியுங்க. இந்த அந்த சொல்லை இந்த நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மென்மையானது, பல் ரொம்ப கடினமானதுங்க. சமயத்தில் பயன்படுத்தணும். நீங்கள் இந்த நாக்கு சில வேலையை பார்த்துட்டு அது பாட்டுக்கு உள்ளே போய் உட்காந்துக்கும். என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்த பல்லை உடச்சி போடுவேன்பாங்க. பல்லு ஏதாவது ஒரு வார்த்தையாக சொல்லியிருக்குமா? அது எனக்கு என்னான்னு உள்ளே இருக்குது. இந்த நாக்கு என்ன பண்ணோம், ஒரு நாள் நாக்குக்கும் பல்லுக்கும் சண்டை வந்துருச்சு. யார் பெரிய ஆள் இது சொல்லுது, நாங்கள் 32 பேர் இருக்கோம்யா குரூப்பா, நீ ஒத்தாள் அங்கே இங்கேயும் உள்ளாடிக்கிட்டு கிடக்கிற, நாங்கள் தான் ஸ்ட்ராங்குன்னு இருக்கு. அப்படியா, அப்போ பார்ப்போம். ஒருத்தன் போயிருக்க, ஏய் தடியா இங்கே வாடா அப்படின்ட்டு இருக்கு. ஓங்கி ஒரு குத்து விட்டுருக்கா, 2 பல்லு கீழே விழுந்துருச்சு. இப்போ தெரியுதா யார் ஸ்ட்ராங்குன்னு நாக்கு. அந்த நேரம் பார்த்து இந்த பக்கம் இழுத்துருக்கு, இந்த கடவா பல்லு நறுக்குன்னு கடி கடிச்சு விட்டுருக்கு. இப்போ தெரியுதா இப்போ யார் ஸ்ட்ராங்கு அப்படின்னு. இதை வள்ளுவன் எழுதுறாங்க, யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. இந்த பேருந்து ஒரு காலத்திலே அரசு பேருந்துகளிலே எழுதப்பட்டது. அண்ணா அவர்கள் முதல்வராகவும் கலைஞர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்த காலம் அது. ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்த்து கேட்குறாரு, இப்படி எழுதி வச்சிருக்கீங்களே, இந்த குரல் யாருக்காக? டிரைவருக்கா, கண்டக்டருக்கா, செக்கருக்கா, பயணிக்கா? இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? அண்ணா எதிர்த்து சொன்னார், யாருக்கெல்லாம் நாக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பொருந்தும், உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கும் பொருந்தும், இல்லைன்னா உங்களுக்கு பொருந்தாத உட்காருங்க அப்படின்னாராம். நம்ம அந்த நாக்கு ஒரு சொல் வெளியே போயிடுச்சுன்னா அதை திரும்ப வாங்கவே முடியாதுங்க. கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுறோம். இன்னொரு கதை சொல்கிறேன், ஒரு ஜென் பௌத்த கதை அது. நீங்கள் நிறைய கதைகள் ஏன் படிக்கணும், ஏன் புத்தகத்தில் நடத்துகிறோம் நண்பர்களே? இலக்கியம்தான் ஒரே ஒரு விஷயந்தாங்க. விலங்குகள் அடுத்த நாளுக்கான உணவை சேகரித்து வைக்கும். மனிதகுலம் மட்டும்தான் அடுத்த நாளுக்கான அறிவையும் உணர்வையும் சேர்த்து வைக்கிற ஆற்றல் மனிதகுலத்திற்கு மட்டும்தான் உண்டு. அப்படி சேகரிக்கப்பட்ட அறிவுகள் தான் உள்ளே இருக்கிற புத்தகங்கள். மனுஷனுக்கு ஒரு ஆயுள் தாங்க. நீங்கள் நம்பலாம், நம்பாமல் போகலாம். நீங்கள் செத்த பிறகு உங்கள் பையன் சிவலோக பதவி அடைந்தார், வைகுண்ட பதவி அடைந்தார், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்படி ஒரு பதவி இருக்கான்னு எனக்கும் தெரியல. இதை நான் சொல்லலை, திருமூலர் சொல்கிறார், கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நண்பர்களே, இந்த ஒரு வயசு, இந்த ஒரு ஆயுள்லையே நீங்கள் 100 1000 ஆயுள் அனுமதிக்கலாங்க. நீங்கள் டால்ஸ்டாயை படிச்சிங்கன்னா டால்ஸ்டாய் காலத்துக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தம். கம்பனை படித்தா கம்பனோட சேர்ந்து வாழ்கிறீங்கன்னு அர்த்தம். திருக்குறளில் படித்தா திருவள்ளுவர் நீங்களும் பக்கத்து சீட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஆயுளுக்குள்ளேயே 1000 ஆயுளின் அனுபவத்தை பெற நமக்கு கிடைக்கிற ஒரு அரிய அனுபவம் தான் இந்த புத்தகங்கள். அதுதான் சொல்லித் தருகிறது எப்படி வார்த்தையை, சொற்களை பயன்படுத்த வேண்டும் என்று. நான் சொன்னல, முனிவர் கொஞ்சம் மனுஷன் ரொம்ப பரபரப்பான வாழ்க்கைங்க. நவதாராளமய யுகத்தில் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். எதுக்கு டென்ஷனே தெரியல. போகிறான் வர்றான், ஒருத்தன் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பரபரப்பாக இருக்கான், நான் போகணும் போகணும், என்ன தியானம் பண்ண போகணும்னு வீட்டை கூட எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கேன். தியானம் பண்ண போகிறதே மன அமைதிக்காகத்தான். குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன தியானம் பண்ண போகிறேன்? இன்னொருத்தன் யோகா கிளாஸ்ன்னு எங்கேயோ பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருக்கான், மாப்பிள்ளை உடனே வீட்டுக்கு வா, முடிஞ்சால் ஃபயர் சர்வீஸையும் கூட்டு வா அப்படின்னு. என்னன்னு கேட்டால் யூடியூப்பை பார்த்து யோகா பண்ணியிருக்கான், காலு ஜிக்கி கிச்சி எடுக்க முடியலை. இப்படி ஆள் நிறைய பேர் தெரியுறாங்க. இதை குடிங்க அதை குடிங்க, சுகர் போக வேண்டுமா? இந்த யூடியூப் பண்ணுற அநியாயம் இருக்குது பாருங்கள். அது இந்த கொரோனா காலத்தில்ங்க, அதுதான் நம்மளை காப்பாற்றுனுச்சு. நாங்கள் எப்படியாவது எங்கேயாவது பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஆனால் இந்த ஜூம் மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்போம். என் பையனுக்கு செட்டி மாதிரி சொல்லுவாங்க, எப்பா மொத்தமே 3 பேர் தான்ப்பா பார்க்குறாங்க. அதுக்கு எங்கள் வீட்டுக்கார வச்சு விடுறா பாவம்டா, பேசலைன்னா அவர் ஒரு மாதிரி ஆயிடுவார்றா, ஆள் இல்லாட்டியும் பேசட்டும்டா.